மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 - 11 வரையிலான வசனங்களை நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா 3 விதங்களில் இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசானவனால சோதிக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவலை நீங்க அங்க பார்க்கலாம். 40 நாட்கள் உபவாசமா இருக்கிறாரு. உபவாசத்தினுடைய முடிவில் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது. பிசாசானவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா இவர் பசியா தவிக்கிறாரு, இதுதான் தருணம், அவரை நம்ம சோதிச்சிருவோம் அப்படின்னு அவன் வந்துட்டாங்க. வந்துட்டு, ஐயா இவ்வளோ பசியா இருக்கிறீங்களே, இந்த வனாந்தரமான இடத்துல எங்க போய் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்க போகுது, அப்பம் கிடைக்க போகுது, இங்க பாருங்க ஏராளமான கல்லுகள் காணப்படுகிறது, நீங்க தான் தேவகுமாரன் ஆயிற்றே, அந்த கல்லுகளை அப்படியே அப்பமா மாத்திருங்க, அவ்வளவுதான் அப்படியே சாப்பிடலாமே அப்படிங்கிற மாதிரி டெம்ப்ட் பண்ணுகிறான் பிசாசு இயேசுவை. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? பிசாசே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படிங்கிற வார்த்தையை கோடிட்டு காண்பிக்கிறார் பிசாசான இடத்துல. இது முதல் சோதனை. இரண்டாவது சோதனை என்ன? தேவாலயத்தின் உப்பரியின் மேல கொண்டு போயிட்டு அந்த உப்பறையிலிருந்து நீ தாழ குதிச்சிங்கன்னா தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து அவர் கட்டளையிடுவாரு, உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அந்த தேவ தூதர்கள் ஓடோடி வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் கீழே குதிங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு வார்த்தையை கோட் பண்ணி காண்பிக்கிறான். ஆனா இயேசு என்ன ரிப்ளை பண்றாரு? உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே அப்படிங்கிற வார்த்தையை அவர் கோடிட்டு காண்பிக்கிறார். அப்புறம் மூன்றாவது சோதனை, மலையின் உச்சியில கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து அந்த ராஜ்யத்தினுடைய மகிமையெல்லாம் காண்பித்து, நீ சாஷ்டாகமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி மூன்றாவதாக ஒரு டெம்ப்டேஷனை கொடுக்கிறான். அப்ப இயேசு என்ன பதில் சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்புறம் அவன் போயிட்டான். இந்த விதத்துல ஒவ்வொரு முறை சோதிக்கப்படும் போதும் எழுதப்பட்ட வார்த்தையை தன்னுடைய வாயினாலே சொல்லி பிசாசானன் மேல ஜெயத்தை எடுத்தார் அப்படிங்கிற தகவலையும் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. எழுதப்பட்ட வார்த்தையை மாத்திரம் கோட் பண்ணி பிசாசான தூக்கி போறாரு. அவன் உண்டோ இல்லைன்னு ஓடி போயிட்டான். அப்ப சோதனையிலிருந்து நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால் எழுதப்பட்ட வார்த்தையை வாயினாலே அறிக்கை பண்ணுகிறதுனால நமக்கு ஜெயம் நிச்சயம் உண்டு அப்படிங்கிற சமாச்சாரத்தை இந்த வேத பகுதியிலிருந்து பொதுவா நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ரைட்?